ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஹேபிட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஹேபிட், இன்னொரு ஹேபிட்ன்னு வரிசையா டப்புன்னு தெரியறதுக்குள்ளேயே 3 ஹேபிட் பண்ணிடலாம். தட் இஸ் ஒரு குட் ஹேபிட்டோட 2 ஹேபிட், 3 ஹேபிட். ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் நடக்கணும்னு என்னை படுத்திட்டு இருப்பான் தினேஷ். அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஹேபிட் ஸ்டாக்கிங் எப்படி பண்ணேன்னா, கார்த்தால எழுந்தோடனேயே தினேஷ் வரதுக்கு முன்னாடியே 1 கிலோமீட்டர் நடந்து முடிச்சிடுறது. 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ் தினேஷ் வரதுக்கு முன்னாடி முடிச்சிருவேன். தினேஷ் 6:05, 6:10க்கு வருவான். 5:20க்கு எழுந்தேன்னா, 5:40க்கு எழுந்து நடக்க ஆரம்பிச்சேன்னா, தினேஷ் வரதுக்கு முன்னாடி 1 1/4 to 1 1/2 கிலோமீட்டர் நடக்கணும்னு பேரு. சம் டேஸ் ஜாஸ்தியா நடந்துருவேன். சம் டேஸ் என்ன ஆகும், சோம்பேறித்தனத்தினால கம்மியா நடப்பேன். ஸோ பட் இது ஹேபிட் என்னன்னா, ஸ்டாக் பண்ணுறது. தினேஷ் வரப்போகிறான், அதுக்கு முன்னாடியே அதை வச்சு நம்ம உட்காந்துருவோம் அப்படின்னு. இதுதான் ஹேபிட் ஸ்டாக்கிங். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆகிடும்.